நான் ஒரு இறப்புக்கு போயிருந்தேன். அப்ப அங்க அந்த உடல் எரிஞ்சிருக்கும் போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. அந்த ஆத்மா சுத்தி இருந்து என்ன பார்க்கணும்னாக்கா, ஏன் நான் உயிரோட இருக்கும் போது யாருமே என்னை வந்து பார்க்கல, யாருமே என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேச கிடையாது. நான் அங்கதானே இருந்தேன், 30 வருஷமா அங்கதானே இருந்தேன், 40 வருஷமா அங்கதானே இருந்தேன். ஆனா யாருமே வந்து என்னை எட்டி கூட பார்க்கல. இல்ல தொலைபேசியில கூட என்ன பார்த்திருக்கலாமே, பேசியிருக்கலாமே. ஆனா இறந்த பிறகு எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா லீவ் எடுத்துட்டு வர்றது என்ன, அந்த ஜாம்ல மாட்டிட்டு வர்றது என்ன, கடைசி வரைக்கும் அந்த சாங்கி முடிக்க வரைக்கும் என்ன, அதுக்கடுத்து 8ஆம் நாள், 18ஆம் நாள், 16ஆம் நாள் துக்கம், 1 வருஷம், இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்? உயிரோட இருக்கும் போதே பார்த்துட்டு போயிடலாமே. கொஞ்ச நேரம் தானே ஆக போகுது. ஒரு ஆளுக்கு நம்ம பிடிச்சவங்கள கொஞ்ச நேரம் போன் அடிச்சு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நம்ம தூரத்து சொந்தமோ இல்ல நம்மளோட கூட்டாளிங்களுக்கோ எந்ததான் பிஸியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு போன் அடிச்சு பேசுறதுல என்ன ஆகிட போகுது? என்னைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துல ஒரு தடவை கூட நம்ம அவங்க மைண்ட்க்கு நம்ம போய் சேரலனாக்கா நம்ம வந்து ஒரு தேவைப்படாத ஒரு ஆளா தான் நம்ம போயிட்டோம். ஏன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு தேவைனாக்கா கண்டிப்பா அவங்க மைண்ட்ல நம்ம போயிருப்போம். பசி தேவையான விஷயம் கண்டிப்பா அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பணம் தேவையான விஷயம் கண்டிப்பா அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களோட குடும்பம் தேவையான விஷயம், அதனால அவங்க மைண்ட்ல ஓடி இருப்பாங்க. விரும்பினவங்க கண்டிப்பா அவங்கள தேட ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்மள ஒரு வாரம் அவங்க மைண்ட்கே போலனாக்கா நம்ம என்னைக்குமே தேவையில்லாத ஒரு ஆளா தான் போயிடுறோம். யாரு நம்ம கூட இருக்காங்களோ சுத்தி பாருங்க, டைம் கொடுத்துறாது. டோன்ட் டேக் அ சான்ஸ். என்னைக்குமே அவங்க கூட இருக்க பாருங்க, பேச பாருங்க. இட்ஸ் கோனா ஜஸ்ட் டேக் யூ a minute or second just to take the phone and call. கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அவங்கள பேசுறதா இருந்தாக்கா போன் அடிச்சு பேசுங்க. இன்னைக்கே ஸ்க்ரோல் பண்ணுங்க. யாருக்கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுறீங்களோ நாளைக்கு அவங்களோட 8ஆம் துக்கத்துக்கு போறதோ இல்ல 16க்கு போறதோ இல்ல 1 வருஷத்து பிரேயர்ஸ் போறதுக்கோ பிரயோஜனம் கிடையாது. உயிரோட இருக்கும் போதே போய் பாருங்க. அன்பா இருக்கிறவங்க கூட என்னைக்குமே சேர்ந்து இருங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒரு கண்ணோட்டத்தை வைங்க. டாக் டு ஈச் அதர், லவ் ஈச் அதர், டோன்ட் லெட் இட் பி டூ லேட். அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்.